Hello dears, welcome back to my channel. It's me Priya Vegram. இன்னைக்கு தீபாவளி. விஷ் யூ ஆல் வெரி ஹாப்பி தீபாவளி. வந்து நோம்பு இருக்குது எனக்கு. அந்த நோம்புக்கு கோயிலுக்கு போகிறதுக்காக தான் ரெடியாக போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ரெடி. ஸ்கின் கேர் வந்து ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் போட்டு ப்ரெப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட் திங் நான் கலர் கரெக்டர் போட போகிறேன். கலர் கரெக்டர் ஏன்னா எனக்கு இங்கே பிம்பிள் மார்க் இருக்குது, இங்கே கொஞ்சம் டார்க்காக இருக்குது இந்த இடத்துல, ப்ளஸ் ஃபோர்ஹெட் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கலர் கரெக்டர் யூஸ் பண்ண போகிறேன். என்னோடய ஸ்கின் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் அப்படிங்கிறதுனால ஆரஞ்சு வந்து எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நான் அப்ளை பண்ண போகிற ப்ராடக்ட் வந்து ஹுடா பியூட்டிலேருந்து ஷேப் பப்பாயா. இது பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது, ஆனால் பயங்கர பிக்மெண்டட். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், கையில் கொஞ்சம் போட்டுட்டு இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இதுவே எனக்கு என்டையர் ஃபேஸ் வரப்போகுது. நான் வந்து ஃபிங்கர்ஸ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரண்ட் கேமரா வச்சு பண்ணுறேன். ஸோ எவ்வளோ தூரம் கரெக்டாக வருது தெரியல. இன்னும் கொஞ்சம் போடலான்னு நினைக்கிறேன். நான் ஃபோர்ஹெட்டுக்கு வந்து கலர் கரெக்ட் எதுவும் பண்ணாமா என்ன ஒரு ஷேடை போட்டாலும் எனக்கு வந்து நெத்தியில் வெள்ளடிச்ச மாதிரி இருக்கும். அதனாலே எனக்கு வந்து மோஸ்ட்லி ஃபவுண்டேஷன்ஸ் வந்து ஃபேஸ் போடுறதோட நிறுத்திக்குவேன், லைக் சீக்ஸ் போடுறதோட நிறுத்திக்குவேன், ஃபோர்ஹெட் போக மாட்டேன். ஆனால் இன்றைக்கி ட்ரை பண்ணலாமே இந்த கலர் கரெக்டர் போட்டுட்டு அப்படின்னு ஒரு இதில் ட்ரை பண்ணுறேன். நல்லா அனுமர் வாய் மாதிரி இருக்குது. கரெக்டர் போட்டாச்சு. இப்போ வந்து இதை கன்சீலர் வச்சு இதை கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் என்னோடய இந்த ஸ்கின் எல்லாம் ஒரே மாதிரி தெரியும். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற கன்சீலர் வந்து NYX Bear With Me கன்சீலர் சிரம். ஷேட் வந்து கேரமல் ஷேடு. ஸோ இவ்வளோ எடுத்திருக்கேன். இதை வந்து எங்கெங்கே இந்த ஆரஞ்சு கலர் போட்டிருக்கேனோ அங்கங்கெல்லாம் போட போகிறேன். குட்டி ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து மூவ் பண்ணக்கூடாது, அந்த நேரத்துலேயே டேப் பண்ணணும். நம்ம மூவ் பண்ணோன்னா கன்சீலர் எல்லா இடமும் போய் முகமே ஒரு ஆரஞ்சாகிடும். என்ன பண்ணாலும் என்னை இன்றைக்கி வெள்ளடிச்ச மாதிரி தான் தெரிய போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த இடத்த கொஞ்சம் ப்ரைட்டாக காட்டுறதுக்கு ஒரு கன்சீலர் போட போகிறேன். அது வந்து கொஞ்சம் லைட்டர் ஷேடில் போட போகிறேன். இதுவரை போட்டது வந்து சேம் ஃபவுண்டேஷன் ஷேடில் தான் போட்டேன். ஸோ இப்போ நான் போட போகிறது லைட்டர் ஷேட் போட போகிறேன். நாஸ்லேருந்து கேரமல் அப்படிங்கிற ஷேட் தான் போட போகிறேன். இது எனக்கு கொஞ்சம் ரொம்பவே லைட்டு தான், பட் ஸ்டில் அதே குட்டி ஸ்பாஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ண போகிறேன். இந்த கலர் கரெக்டர் போட்டுரும்ல, அதை கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டோம், அது எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ எல்லா இடத்துலையும் கன்சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். இங்கே மட்டும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கா, அதுதான் நமக்கு வேணும். இந்த கன்சீலர் வந்து நம்ம கையை வச்சு பிளெண்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும், பட் கொஞ்சம் வச்சு பண்ணிட்டேன். ஓகே, கலர் கரெக்டர் கன்சீலர் எல்லாம் போட்டாச்சு. ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். ஏன்னா நம்ம க்ரீஸ் ஆகிற இடம்லாம் இருக்குல்ல, ஃபைன் லைன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துலலாம் க்ரீஸ் ஆகிறதுலாம் ஆகட்டும். எல்லாம் ஆன பிறகு மொத்தமாக ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் ஐப்ரோ பண்ண போகிறேன். இந்த கேமரா வச்சு என்னால் ஐப்ரோ பண்ண முடியாது. ஸோ நான் ஐப்ரோ பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டேன். ஓரளவு நீட்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைன் லைன்ஸ் தெரியுதா, அதெல்லாம் என்னென்னா நம்ம போட்ட கன்சீலர் போய் உட்காந்துட்ருக்கு. இப்போ அதெல்லாம் கிளியர் பண்ணணும். ஃபைன் லைன்ஸில் ஸ்டக்காக இருந்த அதெல்லாம் எடுத்தாக்கி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, செஃபோராவோட 12 hours செட்டிங் மேட்டிஃபைங் பவுடர் இருக்குது. அதை என்ன பண்ண போகிறேன், ஒன்லி இந்த இடத்துக்கு மட்டும் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ட்ரான்ஸ்லேஷன் பவுடர் தான். கையில் இப்படி டேப் பண்ணிவிட்டு இதை மீதி இருக்க இடத்துல ஃபவுண்டேஷன் போட்டு பிளெண்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் வந்து 2 ஷேடை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். மேக்கப் பை மேரியோலேருந்து 19C, அப்புறம் ஷனேல் லேஸ் பேஜ் இதுலேருந்து B110. இது ரெண்டையும் தான் நான் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். இது ரெண்டும் சாம்பிளுக்கு வாங்கிட்டு வந்தேன். எனக்கு இது ரெண்டுமே பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் இன்றைக்கி தான் ஃபுல் ஃபேஸுக்கு போட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இது ரெண்டையும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ண போகிறேன். காதுக்கு பின்னாடி மறக்காமல் போடுங்க, இல்லாட்டினா பின்னாடி இருந்து பார்க்குறவங்களுக்கு காதுக்கு பின்னாடி வேறு கலர் தெரியும், முகம் மட்டும் வேறு வெளியில் இருக்கும், ஃபன்னியாக இருக்கும். இன்றைக்கி போட்டிருக்க ஃபவுண்டேஷன் போதும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட்டு க்ரீம் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். என்ன பண்ண போகிறேன்னா மேக்கப் பை மாரியோட ப்ரான்சர் யூஸ் பண்ண போகிறேன். ப்ரான்சர் ஷேட் வந்து டார்க் இதான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஷேடோ எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு தான்.
ப்ரான்சர் எப்போயுமே ஒரு வார்ம் அண்டர்டோனில் இருக்கும். கான்டோர் எப்போயும் ஒரு கூல் அண்டர்டோனில் இருக்கும். ஏன் அப்படின்னா ப்ரான்சர் வந்து நம்மளுக்கு ஒரு ஷேடோ எஃபெக்ட் தான் கொடுக்கும். கான்டோர் வந்துட்டு நம்மளுக்கு ஃபேஸை வந்து ஒரு டைமென்ஷன் கொடுக்கும். லைக் சீக் வைடாக இருந்தது அப்படின்னா அதை கொஞ்சம் கட் பண்ணி ஒரு ஒரு ஷேப்பு கொடுக்கும். அது ஆனால் நான் இன்றைக்கி ப்ரான்சரையும் போட போகிறேன், கான்டோரையும் போட போகிறேன். சும்மா போடுவோம். கான்டோருக்கு நான் போட போகிற ப்ராடக்ட் வந்து ரேர் பியூட்டியிலேருந்து ட்ராங்குவில் அப்படிங்கிற ஷேட் தான் போட போகிறேன். செம்ம பிக்மெண்டட். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் வேறு கண்ணாடி வச்சுட்டு வந்துடுறேன் ஒரு நிமிஷம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே 2 டாட்டு இங்கே 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 வச்சுருக்கேன். இங்கே தேவையில்லை, ஆக்சுவலி வச்சுட்டேன், பரவாயில்ல. இப்போ இதை வந்து காயத்துக்குள்ளே டன் பண்ணிடலாம். நாட் நெசசரி இங்கே போடணுன்னு நான் போட்டுட்டேன். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ ரொம்ப பியடாக இருக்கே, இது தேவையில்லை. அப்போ என்ன பண்ணலாம்? எப்பயுமே இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண அந்த லெஃப்ட் ஓவர் இருக்கும்ல, அதை தூக்கி போடாதீங்க. ஏன் அப்படின்னா ஏதாவது சொதப்பிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? என்ன தெரியுது? ப்ளஷ்ஷை நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது வந்து டவர் 28லேருந்து பீச் ப்ளீஸ். இதான் இந்த ஷேட் தான். இது வந்து லிக்விட் ப்ளஷ், சாரி க்ரீம் ப்ளஷ். இப்போ ப்ளஷ் போட்டாச்சு, கான்டோர் பண்ணியாச்சு, ப்ரான்சர் போட்டாச்சு, எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து செட் பண்ணிட வேண்டியதான். செட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி லூஸ் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ளஷ்ஷை மட்டும் நான் இப்போ இந்த ப்ளஷ்ஷை செட் பண்ணுறதுக்கு நான் நாஸ்லேருந்து செம்ம ப்ரைட்டான ஒரு பவுடர் ப்ளஷ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதோட ஷேட் வந்து எக்ஸிபிட் A. அவ்வளோதான், ப்ளஷ் செட் பண்ணிச்சு. அடுத்து மற்ற ஃபவுண்டேஷன்லாம் வந்து லூஸ் பவுடர் யூஸ் பண்ணி செட் பண்ண போகிறேன். ஹுடா பியூட்டியிலேருந்து பிளாண்டி அப்படிங்கிற ஷேட் தான். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பாருங்கள், ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அதுலேயே பண்ணுவோம். கையில் பண்ணால் வேஸ்ட்டாக போயிடும். அதுலேயே பண்ணிவிட்டு எக்ஸஸ் எடுத்துகிட்டு செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறது வந்து ஷார்லட் டெல்பரியோடது ஏர் ப்ரஷ் ஃப்ளாலெஸ் அதான் யூஸ் பண்ண போகிறேன். ஹைலைட்டர் இன்னும் போடல, அது வந்து பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லேட்டராக அப்புறம் இது கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணுக்கு பண்ணணும். கண்ணுக்கு விங் லைனர் போடலான்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கேமரா வச்சு என்னால் போட முடியாது. ஸோ நாங்கள் வேறு கண்ணாடி பார்த்து போட்டுட்டு வந்துட்டேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். சாரி, நான் கண்ணுக்கு ஃபுல்லாகவே முடிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா இந்த கேமராவில், ஃப்ரண்ட் கேமராவில் எனக்கு அவ்வளோவா பார்த்து பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. ஸோ நான் போய் மிரரில் போய் பார்த்து பண்ணிட்டு வந்துட்டேன். நான் யூஸ் பண்ண 3 ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மேபி லைன்லேருந்து ஹைப்பர் ஷாப் அப்படிங்கிற ஐலைனர், இது வந்து செஃபோராவோட காஜல், இது வந்து லோரியல் பேனரோமா. இதுதான், இந்த 3 தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது. ஏதோ நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸ்டிக். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட் கலர். இது என்ன லிப்ஸ்டிக் போடலாம்னு கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. லைட் கலர் போகலாமா இல்லை டார்க் கலர் போகலாமான்னு எனக்கு தெரியல. பட் முதல்ல லைனரை போடுவோம். லிப் லைனர் யூஸ் பண்ண போகிறது சாம்போர்லேருந்து. இந்த லிப்ஸ்டிக் வந்து மாஸ்க்லேருந்து ஷேட் நம்பர் 3. அது மேலே நான் வந்து மேபிலைன் வினாயிலோட லைட் பிங்க் போட போகிறேன். இன்னும் 2 ஸ்டெப் தான். ஒன்று வந்து ஹைலைட்டர், அப்புறம் வந்து இன்னொரு செட்டிங் ஸ்ப்ரே. அவ்வளோதான். ஹைலைட்டர் வந்து சேம் பெக்காவோட தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு, ஃபேன் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துகிட்டு. ஆக்சுவலி இந்த ப்ளஷ்ஷே கொஞ்சம் ஹைலைட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஏதோ ஒரு இந்த ப்ளஷ்லேயே க்ளோ இருக்குது தான். ஸோ நான் லைட்டாக போட்டுக்கிறேன். ஆஃப் த கேமரா
பொட்டு வைக்கணும், குங்குமம் வைக்கணும், ஹேர் டூ பண்ணணும், சாரி போடணும், எல்லாம் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். லாஸ்ட்டாக செட்டிங் ஸ்ப்ரே போட போகிறேன். அதே தான் செட்டிங் ஸ்ப்ரே போட்டாச்சு. ஆனால் இப்போ தான் ஞாபகம் வந்து கண்ணுக்கு இங்கே ஒன்றுமே போடல அப்படின்னு. ஸோ இது மெகா மேக்ஸ்லேருந்து ஒரு மாதிரி சாம்பியன் சொல்ல முடியாது, ஏதோ ஒரு கலர். இதை வந்து என்னோடது ஹுடட் ஐஸ்க்கு எப்போயுமே வந்து முடிஞ்ச அளவு ஷைனிங் ஹைலைட்டர்ஸ் போடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா ஷைனிங் போட்டால் இன்னும் கொஞ்சம் கன்சினராக காட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு மேட்டெல்லாம் போட்டு பண்ணுறதுக்கு தோணலை. இதை பற்றி நான் பண்ண தெரியாது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஹுடட் ஐஸ்க்கு மேக்கப் பண்ணுற அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் ஆகலை. ஸோ ஏதோ சும்மா இந்த ஐஷேடோஸ் போட்டிருக்கேன். பட் இது வெளியில் தெரியாட்டியும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஸோ போடணும், ஒரு கம்ப்ளீட் லுக் இருக்கட்டும் போட்டுட்டேன். இதுதான் என்னோடய மேக்கப். இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன், ஜுவல்லரி போட்டு ஹேர் டூ பண்ணிவிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். திஸ் இஸ் மை கம்ப்ளீட்டட் லுக். பின்னாடி எப்படி இருக்குன்னு சுத்தமாக தெரியாது. நான் ஏதோ சும்மா போட்டிருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லணும். சும்மா பூ சுற்றிருக்கேன், அவ்வளோதான். பேங்கிள்ஸ் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணேன். எல்லோ கலர் எக்ஸ்டெல்லாம் எனக்கு கிடைக்கல. ஸோ இதை மட்டும் மேட்ச் பண்ணிட்டு என்னோடய எவ்ரிடே பேங்கிள் பாட்டில் கொடுத்துட்டேன். சிங்கிள் ப்ளீட் பண்ணுவேன் யூஸ்வலாக. அதனால நான் வந்து இந்த கைக்கு நான் வளையல் வாங்கலை, வாட்ச் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி இதை போடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஐம் ஜஸ்ட் வேரிங் திஸ் ஒன். மேட்ச் இல்லை, பட் ஐம் ஓகே. ஸோ இதான் என்னோடய இயரிங், இதோட செட். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் என்னோடய கம்ப்ளீட் லுக். இந்த லுக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜென்யூன் தாட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள், பிடிக்கலனாலும் சொல்லுங்கள். நான் வந்து கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக ஒரு கிளிப்பு நான் விவிட் ஃபில்டர் போட்டு எடுத்தேன். இது வந்து எந்த ஃபில்டரும் இல்லாத கிளிப். அந்த ஹேர் ஸ்டைல் நல்லாவே இல்லை. எனக்கு பின்னாடி ஃபோட்டோ எடுத்து பார்க்க சொன்னேன். இட் வாஸ் நாட் நீட் அட் ஆல். ஸோ எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஸோ ஐ ஜஸ்ட் லெஃப்ட் ஹேர். ஆக்சுவல் பிளான் வந்து இன்றைக்கி போய் ஒரு கால் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி போனேன். ஆனால் வந்து எனக்கு டைம் பத்தலை. ஸோ ஐ ஜஸ்ட் கேம் ஹோம். மறுதானி வைக்கல, கால் பண்ணல. ஸோ இதுதான் என்னோடய லுக் இன்றைக்கி. எது தான் வேணும் இருக்கோ அதான் அமையும். இந்த சாரீக்கு ஆன்டிக் ஹாரம் ஆட் பண்ண நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதான் இதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பற்றின உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in next video. Till then, bye from Priya Vikram. Bye-bye.